பத்மஸ்ரீ விருது பெற்ற சமையல் கலை வல்லுநர் செஃப் தாமுவிற்கு சவுத் இந்தியன் செஃப்ஸ் அசோசியேஷன் சார்பில் பிரம்மாண்ட பாராட்டு விழா. பரங்கிமலையில் உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டல் GRTயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தென்னிந்திய செஃப்ஸ் அசோசியேஷன் ஒரு பிரம்மாண்டமான பாராட்டு விழாவை பெருமையுடன் நடத்தியது. செஃப் தாமு என பிரபலமாக அறியப்படும் சமையல் கலை வல்லுநர் K. தாமோதரன் சர்வதேச சமையல் கலை மற்றும் தென்னிந்திய சமையல் கலைக்கு அளித்த இணையற்ற பங்களிப்பிற்காக இந்திய அரசால் நாட்டின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு SICA சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. செஃப் தாமுவிற்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழா அரவணைப்பு, நன்றியுணர்வு மற்றும் இதயபூர்வமான போற்றுதலின் சங்கமமாக திகழ்ந்தது. இந்நிகழ்ச்சியில் இந்திய சமையல் கலை சங்கங்களின் கூட்டமைப்பின் IFCA தலைவர் செஃப் மஞ்சித் சிங் கில், SICAவின் பொதுச் செயலாளரும் IFCAவின் துணைத் தலைவருமான செஃப் சீதாராமன் பிரசாத் மற்றும் IFCA வாரிய உறுப்பினர்கள், புகழ்பெற்ற தலைமை சமையல் வல்லுநர்கள், பொது மேலாளர்கள், டீன்கள் மற்றும் முன்னணி விருந்தோம்பல் நிறுவனங்களின் இயக்குநர்கள், தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் மற்றும் இந்திய சுற்றுலா வளர்ச்சி கழகங்களின் மதிப்புமிக்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு செஃப் தாமுவிற்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அவரது வாழ்க்கையும் பணியும் சிறப்பானது. அவரது பயணத்தில் தாமு குடும்பத்தினர் ஒருங்கிணைந்த ஆதரவை வழங்கியுள்ளனர். விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியை உணர்வு பூர்வமானதாக மாற்றினர். SICA மற்றும் IFCA இணைந்து நடத்திய இந்த நிகழ்வு ஒரு பாராட்டு விழா மட்டுமல்லாமல் வரும் தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் ஒரு பாரம்பரியத்தின் எழுச்சியான கொண்டாட்டமாகவும் அமைந்தது. 2008 முதல் 2011 வரை மதிய உணவு திட்டத்தை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசுடன் இணைந்து இவர் பணியாற்றியது இவரது சமூக பங்களிப்புக்கு சான்று. விழா நிறைவில் செப்டம்பர் 2025 நடைபெறப்போகும் SICA 7th edition ஆஃப் கல்னரி ஒலிம்பியாட் லோகோ மற்றும் விதி புத்தகம் வெளியிடப்பட்டது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கேட்டரிங் காலேஜ் படிச்சுட்டு தாஜ் நவம்பர்ல வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் அசோகா பெங்களூர், அதுக்கப்புறம் சங்கம் ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் கேட்டரிங் காலேஜ் வைஸ் பிரின்சிபலா வந்து இன்னைக்கு பிரின்சிபல் ஆனது. நிறைய சாதிச்சிட்டோம். அதாவது நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம், கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்கேன், PhD பண்ணியிருக்கோம், நிறைய புக்ஸ் எழுதியிருக்கோம், 26 புக் எழுதியிருக்கோம். அங்கே அதெல்லாம் விட தாண்டி இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னோட நாமினேட் பண்ணி அதில் வந்து பத்மஸ்ரீ, அதுவும் வந்து கல்லரி ஃபீல்டில் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எஸ்பெஷலி தி ஜூரி மெம்பர்ஸ் who are there in Delhi, they thank for selecting me as a for the Padma Shri Award. And also on this occasion I must thank the Ministry of Home Affairs, Ministry of Tourism and Ministry of the Prime Minister's office as well as the President's office who are the jury actually. இது சாதாரண அவார்டு தெரியல எனக்கு. இந்த அவார்டு நாமளாக சங்கடமா இவர் அவார்டு கொடுக்குறாங்க போயிடலாம்னு நினைச்சேன். டெல்லியிலிருந்து போகும்போது தான் தெரிஞ்சு இது எவ்வளோ பெரிய அவார்டு, 4th சிவிலியன் அவார்டு ஆஃப் இந்தியா, அவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு நாங்கள் போனப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. ப்ரோட்டோகால், அதே மாதிரி அவங்க எப்படி நடந்து வந்தாங்க, எங்கெல்லாம் எப்படி ரிகல்சல் கொடுத்தாங்க இருக்கு. நான் நினைச்சேன் என்ன ரிகல்சல் நமக்கு தேவையா அப்படின்னு. இதெல்லாம் நான் அன்னைக்கு சைக்கிளில் போய்க்கலாம். அந்த ரிகல்சல்ல சின்ன குழந்தைங்க சொல்லி கொடுக்குற மாதிரி இங்கேருந்து நாங்கள் நடக்க வச்சு
நமஸ்காரம் பண்ணி நேராக போய் பிரசிடென்ட் கிட்ட வாங்குற மாதிரி ரிகல்சல் பண்ணாங்க. கிடையாது 89 பேர் ரிகல்சல் கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் we are all still my view perspective is still learning. இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர நிறைய கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குங்களா கொஞ்சமாக தான் கற்றுக்குவேன். நேற்று போனது தான் தெரிஞ்சு அவங்க கற்றுக் கொடுக்கும் போது இதெல்லாம் தெரியணும் அப்படின்றது. ஸோ இன்னும் வந்து லாங் வே யூ ஹேவ் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் இஸ் நாட் தட் what we have learned is nothing actually. So keep learning. All of you also keep learning and enjoy yourself. Thanks for the opportunity. Thank you so much. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.